அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க ஒரு தோரணம் ரெடி பண்ணலாம் புத்தாண்டுக்கு. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது மாரிகோல்டும் கொஞ்சம் மா இலைகளும் தான். ஒரு நூல் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாட்டுறதுக்காக ஒரு ரவுண்டை மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு மாரிகோல்டை லைனாக அந்த நூலில் ஒன்று பின்னாடி கோத்துட்டு வந்துக்கலாம். இது நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயந்தான். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour இருந்தாலே போதும். கிராண்ட் லுக்கான ஒரு தோரணத்தை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளே போய் சூஸ் பண்ணி நம்ம கையால் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸே வேறு தான். நான் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஒரு 60 rupees தான் 1 kilo பூவே வாங்கினேன். எனக்கு 2 பெரிய தோரணம் என்னால் பண்ண முடிஞ்சது. எனக்கு பூவே கட்ட தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். எனக்கு வெறும் கோக்குற வேலை தான், அதுவும் எனக்கு முடியலன்றவங்க கோயம்பேட்டில் மேரிகோல்டு ஸ்ட்ரிங்ஸே கிடைக்கிது இந்த மாதிரி கோத்துதே, அதை வாங்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டாக மாற்றிக்கலாம். நான் இந்த மா இலையை கொஞ்சம் அட்டாச் பண்ணலாம்னு நினச்சிட்டு மா இலையோட இந்த நுனி இருக்கும் பார்த்தீங்களா, பஞ்சாக எடுத்துக்கிட்டு அது கழண்டாமல் இருக்கிறதுக்கு நான் அதையும் நல்லா நாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் பூ அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு 5 இடத்துல இந்த மாதிரி பெல்ஸ் அட்டாச் பண்ணி கீழே கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரு 5 மா இலையை கொஞ்சம் கட்டுறதுக்கு பெல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த கொஞ்சம் எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வாடாமல்லியை ஃபஸ்ட்டு கீழே கோத்துட்டு அது பின்னாடி மாரிகோல்டு கோத்துருக்கேன். அந்த லென்த் நம்ம எவ்வளோ லென்த் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான். நான் ஒரு 7 பூ கோத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் 7 மாரிகோல்டை ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக கோத்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோத்ததை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மா இலை, அதில் அழகாக ஊசி நூல் கோத்துட்டு நம்ம திருப்பியும் பூ கட்டுற மாதிரி டைட்டாக கட்டிட்டோம்னா உதிர்ந்து விழவே விழாது. ஏன்னா அந்த மாரிகோல்டு 4-5 நாள் வரைக்கும் வாடாது. அது வரைக்கும் நம்ம கட்டியிருக்கிற இந்த பஞ்சு விழவும் விழாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் 5 ரெடி பண்ணலான்னு நினச்சேன், நான் 4 கோத்து ரெடி பண்ணிட்டேன். இன்னொன்று நான் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். ஒரு வாடாமல்லி எடுத்துக்கிறோம், அந்த கீரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7 மாரிகோல்டு ஒன்று பின்னாடி கோத்து எடுத்துக்கிறோம். கோத்ததை அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிக்கிற பெல் மாதிரி இருக்கிற மா இலையில் உள்ளே விட்டு எடுத்து நல்லா பூ கட்டுற மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேறு எந்த வேலையுமே இல்லைங்க, வெறும் பூ கட்டுற மாதிரி தான். எந்த ஸ்டாப்லரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. இந்த லாஸ்ட்டில் நான் முடி பண்ணலான்னு நினச்சேன். சரி, இல்லை நம்ம ஒரேடியாக எவ்வளோ லென்த் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மா இலை பெல்ஸை 5 இடத்துல கட்டி விட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த முனையிலே ஒன்று கட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். உங்களோட வாசல் பெருசாக இருந்தால் இதை விட பெரிய தோரணமாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய ரூமுக்கு இது போதும்னு நினச்ச பூஜை ரூமுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டையும் அந்த ஊசியில் மாட்டுறதுக்கு ஒரு நாட் ரெடி பண்ணிட்டேன். பார்க்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.